சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா, நல்லா போயிட்டு இருக்குமா. அண்ணே அண்ணே என்னம்மா? அண்ணே, புதுசா ஒரு இடத்துல நம்ம பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க. நான் அங்க போறேன். அதனால என்னால கலெக்ஷனுக்கு வர முடியாது. கலெக்ஷனை நாளைக்கு பாத்துக்கலாம். சரிம்மா. அண்ணே, நீ இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு ஃபுல்லா நம்ம சுத்த வேண்டியது இருக்கு. ஏற்கனவே நீ ஒரு வாரமா லீவ் எடுக்காம வேலைக்கு வந்துகிட்டு இருக்க. அதனால நீ லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் போட்டுட்டு வேணும்னா லீவ் எடுத்துக்கோ. அட என்னம்மா நீ ஏதோ வேலை செய்யறவங்க கிட்ட சொல்ற மாதிரி சொல்ற? இது நம்ம ஃபேக்டரிமா, நான் லீவ் போட்டா எப்படி? நம்ம கம்பெனியா இருந்தாலும் உடம்ப கவனிச்சுக்க வேண்டாமா? ஒரு வாரமா தூக்கம் இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யாருன்னு பதில் சொல்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா, ஆனா இந்த சரக்கெல்லாம் இருக்கு, அது என்ன பண்றது? அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு, நாளைக்கு கொடுத்துக்கலாம். சரி செவந்தி, நீ இவ்வளவு சொல்லும் போது நான் என்ன பண்றது? சரி, நாளைக்கு நான் சரக்கு டெலிவரி பண்ணிக்கிறேன். சரிண்ணா. வாய் சூர்யா. ஹாய் மாமா. ஐஷு அண்ணே, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு இன்னைக்கு ஒரு நாளுக்கு லீவு கொடுத்துருக்கேன். அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் கூட இருந்து பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்களா? அங்கேயும் போகணும். அங்க போயிட்டு தான் மீட்டிங்கே போக போறேன். அண்ணி, கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு தர சொல்லுங்க. சொல்றேன் ஐஷு, நானும் அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் வேலையை பாரு. சரிங்க அண்ணி. அண்ணா, நீ கிளம்புன? சரிம்மா. ராதா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எதுக்கு வீட்டுக்கு? இல்ல, செவந்தி இன்னைக்கு என்ன லீவ் எடுத்துக்க சொல்லிட்டா, அதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படியே கிரச்சுக்கு போய் நான் குழந்தை கூட்டிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போயிடுறேன். நீ வந்து என்னங்க நீங்க எதுக்குங்க இப்ப இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? சாரி, ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசிட்டேன். அதான் யாரும் கேட்கல. நல்ல வேலை, வேற யாராவது கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? உள்ள செவந்தி இருக்கா, திலகா, செல்வி எல்லாருமே இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு ஏதோ நான் மட்டும் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. எதுக்கு இப்ப உங்களுக்கு லீவு? நான் லீவ் எடுத்து 10 நாள் ஆச்சு தெரியுமா? நீங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கிறீங்க, நான் என்ன வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன்? ஏதோ என் தங்கச்சி ஃபேக்டரிங்கிறதால நான் லீவ் எடுக்காம வேலை செய்யறேன். என் தங்கச்சியே ஒரு நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுனாங்குது, உனக்கு என்ன பிரச்சனை? நான் வீட்டுக்கு போயிட்டு குழந்தை கூட ஜாலியா கொஞ்சம் விளையாட போறேன். உனக்கு வேணும்னா நீயும் வந்து கொஞ்சம் விளையாடு. ஐயோ சரி சரி, ரொம்ப கொஞ்சரேன்னு குழந்தைய மேலையும் கீழையும் தூக்கி போட்டு விளையாடாதீங்க. அவன் தான் சிரிக்கிறானா, நீங்களும் நல்லா தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் குழந்தைய தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு என்ன பழக்கம் இது? நான் இல்லன்னு நினைச்சு அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? அடி போடி, என் தங்கச்சி குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏங்க இப்பதானே சொன்னேன் சத்தம் போடாதீங்கன்னு. சரி சரி சரி. ஐயோ, இப்ப எதுக்கு குழந்தை குழந்தை பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல தயவு செஞ்சு இங்க கிளம்புங்க, போங்க. சரி சரி விடு, போங்க. நான் இங்க இருந்தா ஏதாவது லோடலுடன் பேசி மாட்டிக்குவேன். சரி, நீ வேலையை முடிச்சு சீக்கிரம் வந்து. சரி போங்க.